நேற்று இரவு உங்கள் அப்பா என்ன சாப்பிட்டார் என்று தெரியுமா? தெரியாது. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடாமல் தூங்கினாரா என்று தெரியுமா? தெரியாது. உங்கள் அப்பா எதில் படுத்தார் என்று தெரியுமா? அவர் படுப்பதற்கு நன்றாக கட்டில் இருக்கிறதா? இல்லை. படுப்பதற்கு பாயாவது ஒழுங்காக இருக்கிறதா? இல்லை. தலையணைகள் இருக்கிறதா? இல்லை. எதை வைத்து படுக்கிறார்? கையை வைத்து படுக்கிறார். உங்க அப்பாவினுடைய உள்ளங்கைகளை பார்த்திருக்கிறீர்களா? அது மிருதுவாக இருக்கிறதா? இல்லை, கடினமாக இருக்கிறது. உங்கள் அப்பா ஒரு நாளில் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறார் என்று தெரியுமா? குறைந்தபட்சம் 15 மணி நேரம் வேலை செய்கிறார். எங்கு வேலை செய்கிறார்? வேறொரு முதலாளியிடம் வேலை செய்கிறார். அந்த முதலாளி உங்கள் அப்பாவை நன்றாக நடத்துகிறாரா? இல்லை. அப்ப என்ன செய்கிறார்? அவமானப்படுத்துகிறார். உங்க அப்பாவுக்கு வலி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். என்றைக்காவது அந்த வழியை உங்களிடம் சொல்லி அழுதிருக்கிறாரா? என்றைக்காவது உங்களிடம் அந்த வழியை சொல்லி அழுதிருக்கிறாரா? இல்லை. உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சாப்பிடுகிறாரா? தெரியவில்லை. உங்கள் அப்பா ஒழுங்கான துணிமணிகளை உடுத்துகிறாரா? இல்லை. உடைகள் கிழிந்திருக்கிறதா? இருக்கிறது. தைத்து போட்டிருக்கிறாரா? போட்டிருக்கிறார். தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கெல்லாம் அவர் புது துணி ஏதாவது உடுத்தி இருக்கிறாரா? இல்லை. உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாரா? எடுத்து கொடுத்திருக்கிறார். எப்படி எடுத்து கொடுத்திருக்கிறார்? தெரியவில்லை. கடன் வாங்கி இருப்பாரோ? இருக்கலாம். முதலாளியிடம் கெஞ்சி கூத்தாடி வாங்கி இருப்பாரோ? இருக்கலாம். வாங்கிய கடனை கட்ட முடியாமல் கடன்காரன் வந்து திட்டி இருப்பானோ? திட்டி இருக்கலாம். உங்கள் அப்பா உங்களுக்காக தன்னுடைய உடலை உருக்கி இருக்கிறாரா? ஆமாம், என் அப்பா தளர்ந்து போயிருக்கிறார். எதற்காக தளர்ந்து போயிருக்கிறார்? என்னையும் என் அம்மாவையும் என் தம்பி தங்கைகளையும் காப்பாற்றுவதற்காக உடல் தளர்ந்து நிற்கிறார். உங்கள் அப்பாவுக்கு ஒழுங்கான செருப்பு இருக்கிறதா? இல்லை. வெறுங்காலில் தான் நடந்து போகிறார். உங்கள் அப்பா வெறுங்காலில் நடந்து போகும்போது கால்கள் கல் தட்டி காயம் ஏற்பட்டிருக்கிறதா? இருக்கிறது. முள் குத்தி இருக்கிறதா? இருக்கிறது. பாட்டிலே குத்தி இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு செருப்பு கிடைத்திருக்கிறதா? கிடைத்திருக்கிறது. இதை உங்க அப்பா எப்படி சம்பாதித்து கொடுத்தார்? மிக கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்து கொடுத்தார். அப்பா என்கிற ஒரு ஜீவன், தன்னுடைய உயிரையும் உடலையும் உருக்கி ஒரு மூலையிலே உட்கார்ந்திருக்கிறது. உங்கள் மனக்கண்ணிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே அமைதியாக இருங்கள். நம்ம அம்மா எப்படி இருக்கிறாள்? நம்ம அப்பாவினுடைய நிலையில் தான் அம்மாவும் இருக்கிறார். அம்மாவுக்கு என்று தனியாக பட்டுப்புடவைகள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. நல்ல புடவைகள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. ஏதாவது பண்டிகை காலங்களில் எதை கட்டுகிறாள்? ஏதாவது ஒரு சேலையை எடுத்து வைத்துக் கொண்டு விடாமல் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அதையே கட்டி வருகிறாள். அப்பாவினால் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும், அதாவது அம்மாவிற்கும் ஏதாவது புது துணிகள் எடுத்துக் கொடுக்க முடிகிறதா? மிகுந்த சிரமத்தில் தான் எப்பவாவது ஒருக்க தான் அந்த துணிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அம்மாவிற்கு தங்க நகைகள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அம்மா செருப்பு போடுகிறாளா? இல்லை. அம்மாவினுடைய உள்ளங்கைகளை பார்த்தீர்களா? மிருதுவாக இருக்கிறதா? இல்லை. அம்மா என்ற ஒரு ஜீவன் அப்பாவை போலவே உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு மூலையிலே குலைந்து போய் உட்கார்ந்திருக்கிறாள். உங்கள் அம்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அம்மா ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாள். நினைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டம்தான். மனச்சோர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஒழுக்கமாக இருக்கும் போது மனச்சோர்வு ஏற்படும்.